வணக்கம். நம்ம ஆக்சுவலாக சந்தேகப்பட்டது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கூட்டணி, ஆக்சுவலாக ரெண்டு கட்சிக்காரங்களும் நேர்லேயே மீட் பண்ணி ப்ளசன்ட்ரீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடந்ததுங்கிறது தான் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக முதல்லேருந்தே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா, விஜய் அவர்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லாட்டி வந்து இவ்வளோ ஒரு போல்ட்னஸ், இவ்வளோ ஒரு தைரியம் வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அவர் அவ்வளோலாம் போல்டாக இருந்ததில்லை. ரஜினிகாந்துக்கு இருந்த போல்ட்னஸ் கூட விஜய் அவர்களுக்கு இருந்ததில்லை. அஜித் அவர்களுக்கு இருந்த போல்ட்னஸ் கூட விஜய் அவர்களுக்கு இருந்ததில்லை. அப்படிலாம் ஓப்பனாக இதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து அவரோட டிசென்ட்லாம் காமிச்சது கிடையாது. எல்லா பக்கம் தான் போவார். மோடிஜி போய் பார்ப்பார், ராகுல் காந்தி பார்ப்பார், அண்ணா ஹசரே பார்ப்பார், எல்லாரையும் போய் பார்ப்பார். இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் படத்துக்கு பிரச்சனை பண்ணும்போது கமல்ஹாசன் தெரிவித்த ஒரு எதிர்ப்பு கூட விஜய் தெரிவிக்கல. இப்போ கூட பாருங்களேன், ஜனநாயகன் கூட எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. ஸோ ஒரு மாதிரி அவர் வந்து அவ்வளோலாம் ஒரு தைரியசாலி மாதிரிலாம் தெரிஞ்சதே இல்லை. அப்போது இப்படி ரஜினிகாந்த் வந்து பேக் அடிச்சிட்டாரு, இவர் எப்படி இவ்வளோ தூரம் வந்து அரசியலில் முன்னெடுத்து போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதெல்லாம் அப்போது தேர் இஸ் சம் பேக்கிங் இருக்கும். இவர் வந்து சும்மா தனியாலாம் வந்து ஒரு சினிமா நடிகரெல்லாம் வந்து அரசியலில் நிற்கிற மாதிரி தெரியலன்னு தோணிகிட்டே இருக்கும். அப்போ யார் பேக்கிங் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது என்ன எனக்கு பதில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி பேக்டு, இல்லாட்டி வந்து டீப் ஸ்டேட் பேக்டு, இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள். இதெல்லாம் வந்து பியூர்லி வைல்டு கெஸஸ் தான் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கும். அவருமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி கூட தான் ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டே இருந்தார். முதல்ல இருந்து அவர் காங்கிரஸை பற்றி ஒரு துளி கூட தப்பாக பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பற்றி அவர் தப்பாக பேசினதே கிடையாது. அவங்க எப்படி அலையன்ஸ் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ தான் வந்து அவங்கள வந்து சாடவே ஆரம்பித்தார். ஸோ ஃப்ரம் பிகினிங் டு எண்டு அவர் வந்து காங்கிரஸை பேசினதே இல்லை. அதனால் நேச்சுரலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி மக்களோட தீர்ப்பை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். மக்கள் வந்து விஜய் அவர்கள் ஆதரித்ததுனால நாங்கள் வந்து விஜய் அவர்கள் நாங்களும் ஆதரிக்கிறோம். மக்கள் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கமே போகிறாங்கன்னு ஒரு மட்டமான ஒரு லாஜிக்கு. அப்படின்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மக்கள் பிஜேபி சூஸ் பண்ணுறாங்கன்னு இவங்களும் பிஜேபி கூட. ஸோ அந்த லாஜிக் ஒரு தப்பான லாஜிக்கு. ஸோ சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இளைஞர்கள்லாம் வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ணதுனால நாங்களும் உங்களுடைய ட்ரெண்ட், உங்களுடைய அந்த சென்டிமெண்ட்டோடு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு கண்டிஷனாமா காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ். நான் கூட ஏதோ ஒரு பயங்கரமான கண்டிஷன் இருக்கும் போல், எனக்கு டெபுட்டி சிஎம் வேணும்னு சொல்ல போகிறாங்க போல், இல்லைனா ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க போல் நினச்சிட்டு நான் அதை படித்து பார்க்குறேன். மத சார்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும், அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனை நம்பாத எந்த ஒரு கட்சியும் இந்த கூட்டணியில் விஜய் சேர்க்கக்கூடாதான். அதுதான் வந்து இவங்களோட கண்டிஷனாக. எங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ கேவலம் ஒரு முட்டாள் மாதிரி தெரியுதுல அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ மக்களை இவங்க எப்படி விளையாட்டாக நினச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதான் கண்டிஷனாக. அந்த கண்டிஷனில் இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களாம். சேர்ந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்களாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறமா வரப்போகிற லோக்சபா, ராஜ்யசபா எல்லாத்துக்குமே இவங்க கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வெளிவந்திருக்குது. எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது என்னென்னு கேட்டிங்கன்னா, லோக்சபாலையும் இவங்க வந்து கூட்டணி தொடரும்னு இப்போயே அறிவித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்து வலுத்துச்சு. தொங்கு சட்டசபை வந்து நாட்டுக்கு நல்லதில்லை, திரும்ப இன்னொரு ரீஎலெக்ஷனும் வந்து கெடுதல், பெரும்பாலான மக்கள் 108 சீட்டு வந்து விஜய் கொடுத்துருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து விஜய் அவர்கள் சிஎம்மாக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு மட்டும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்துருந்தாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஆல் அலாங் காங்கிரஸோ இல்லாட்டி மிஷினரிஸோ இல்லை டிஎஸ்ஓ இவங்க பின்னாடி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்காது. இவங்க எப்போ வந்து இப்படி ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக கூட்டணியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, லோக்சபாவுக்கும் கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சிட்டு, இந்த நெக்ஸ்ட் டே வந்து காங்கிரஸ் இந்த செல்வ பெருந்தகை எல்லாருமே போய் நேரில் நின்று மீட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போது இவங்க வந்து முன்னாடியிலேருந்தே தேவர் ஹேண்ட்ஸ் இன் க்ளவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இவர் ஜெயிக்கிறதா ஜெயிக்கலான்னு தெரியல. அதுதான் இவங்களுக்குள்ள குழப்பமாக இருந்திருக்கு. இவங்களை நம்பி நம்ம வந்து ஸ்டேக்கை வந்து இது பண்ணலாமான்னு டவுட்டில் இருந்துக்கிறாங்க. இவர் ஜெயிச்சிட்டாருன்னொன்னே அந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக்கு. அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்து அவங்க கழட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு விதத்தில் பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வந்து இன்னும் பயங்கர வீக்கன் ஆகிடுச்சு. டிஎம்கே இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்ததுக்கு ரீசனே வந்து இந்த அலையன்ஸ் தான். இந்த அலையன்ஸ் இல்லாமல் அவங்க 2016 5 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி கூட அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னு சொன்னால்
மாற்றி ஜெயிக்க முடியல. ஸோ அதனால் மிகப்பெரிய வீழ்ச்சி தான் டிஎம்கே. ஆக்சுவலாக ரெண்டு நாள் முன்னாடி, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை நான் பேசின வீடியோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வீடியோலையும் அண்ணாமலை என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் வந்து டிஎம்கேவோட செங்கல் உருவரையும் சொன்னீங்களே, நீங்கள் வந்து உங்களோட பதவியே உங்களுக்கு போயிடுச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இல்லையே இப்போயும் அதான் நடந்துட்டு இருக்கு, டிஎம்கேவோட செங்கல்லாம் உருவதாக போகுது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், 2026 எலெக்ஷன் முடியட்டும், டிஎம்கே பிரியும், கனிமொழி ஒரு ஃப்ராக்ஷன் பிரியும், இன்னொரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் பிரியும், இவங்கெல்லாம் வந்து யோசிப்பாங்க எந்த பக்கம் போகிறதுன்னு யோசிப்பாங்க, செந்தில் பாலாஜி யோசிப்பாங்க கனிமொழி பக்கம் போகிறதா இவர் பக்கம் போகிறதான்னு யோசிப்பாங்க, திமுக உடையும்னு சொல்லி அப்போது சொல்லியிருந்தார். அவர் வந்து இந்த கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னது நடந்துருச்சு. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தது பார்க்குறோம் நம்ம. ஓகே, அவர் கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதே போல் இதுவுமே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, இவங்களுடைய மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் போயிட்டாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இன்னும் 1-2 அலையன்ஸ் கூட போகும்னு நினைக்கிறேன். விசிகாவோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட்லாமே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோக்சபாக்கும் போயிடுறேன்றாங்க. அப்போ தேர் அந்த ஃபால் தான் நினைக்கிறேன். அதனால் அண்ணாமலை என்ன சொன்னால் அந்த ப்ரெடிக்ஷனே கூட நடந்துடும் போல. நான் அந்த வீடியோ கிளிப்பிங் இது முடிச்சுட்டு கடைசியில் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், அண்ணாமலை என்ன சொன்ன வீடியோவை. அப்போ அதுவும் நடக்கும் தான் போல். அப்படி நடந்துச்சுன்னா நல்ல விஷயந்தான். இன்னொன்று, காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு கூட்டிகிட்டு வர ஓட்டை விட காங்கிரஸ் விஜய்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற ஓட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கோயிங் ஃபார்வர்ட் விஜய் அவர்களுடைய அந்த அட்ராக்ஷனுமே வந்து கம்மி ஆகிடும். முன்னாடி வந்து எப்படி டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஓட் ஸ்ப்ளிட் ஆச்சோ, இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஓட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகுது, தெளிவாக ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. இன்ஃபேக்ட் ப்ரீ போலே இவங்க நிறைய வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பிஜேபிக்கு. பட் வாட் எவர், இப்போ நம்ம பார்க்குறோம் டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க, டிவிகே அண்ட் காங்கிரஸும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்படின்னா கிளியராக ரெண்டாக பிரியுது. இப்போது அண்ணாமலை நான் வந்து இதில் எடுத்தாருன்னு சொன்னால் எப்படி இப்போ டிவிகேயால் எல்லா ஸ்பிளிட்டையும் வந்து ஓட்டு எடுத்து ஜெயிக்க முடியும், அதே போல் அண்ணாமலை என்னன்னால கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியுன்றது தெரியுது. இதெல்லாம் ரொம்ப ஓவராக நம்ம வந்து யோசிக்கிறோம். அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன இருக்க போகுது, ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னா பார்த்து தான் நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன அடுத்து ஆக போகுதுங்கிறது. விஜயோடைய ஒரு இன்டெகிரிட்டி எப்படி தெரியுது பாருங்களேன். அவர் ஃபுல் எலெக்ஷன் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு திரும்ப ரிப்பீட் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு, அந்த தீய சக்தி கூட 10-12 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக கூட இருந்த ஒரு கட்சி, எல்லாத்துக்கும் 2 பேரும் ஒன்றா ஆதரவு கொடுத்த கட்சி. இவங்க பண்ண எந்த தப்பையுமே அவர் எதுவுமே எதிர்த்து பேச கிடையாது. காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அரசியல் எலெக்ஷனே 2 பேரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த தீய சக்தியை ஃபுல்லாக என்டாஸ் தானே பண்ணார் எவ்வளோ நாள். அதாவது இப்போ இந்த 5 எம்எல்ஏயுமே வந்து தீய சக்தியோடைய டீம் தானே. அப்போ எப்படி நீங்கள் வந்து திடீர்னு அந்த தீய சக்தி கூடயே இருந்தவங்க 10 இயர்ஸாக கூட இருந்தவங்க எப்படி உங்களுக்கு திடீர்னு நல்லவங்களா மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரின்சிபலே இல்லைங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாயிருது இல்லை. நீங்கள் வந்து அவுட் சைடு சப்போர்ட் எடுத்துக்கிறதுங்கிறது வேறு, நீங்கள் கூட்டணி வச்சு ஒன்றா சேர்ந்து அடுத்த லட்சம் ஒன்றா இருக்க போகிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பிரின்சிபல்லாம் இல்லை, பிரின்சிபல் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது தானே நிரூபணம். அது இவ்வளோ சீக்கிரமாவா? பொதுவாக எல்லோரும் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து என்ன ஆவாங்கன்னு சொன்னால் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இவர் என்ன 2 நாள்லேயே எப்படி ஆகிட்டார்? அப்போ இதுதான் வந்து இந்த நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி காலம் வந்து பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா சொன்னார் இல்லையா, அது பாருங்கள் அப்படியே நடக்குது. எனக்கு இது பார்க்கும்போது என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேசியவாதிகள் நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்கும்போது தான் அவங்க இதை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஓட்டு போட்ட மாதிரி தானே. இப்போ அவங்க ஒரு மந்திரியாக வராரு, காங்கிரஸ்லேருந்து ஒரு மந்திரியாக வராருன்னு சொன்னால் இவங்க ஓட்டு வந்து தாவேக்காக்கு போட்டிருக்காங்க, இவங்க தான் வந்து தே மேட் தி டிவிகே வின்னு சொன்னால் அப்போ தே மேட் காங்கிரஸ் வின், தே மேட் காங்கிரஸ் அஸ் தேர் மினிஸ்டர். அப்படி ஆயிடுது இல்லை. அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்து கீழே போயிடுது, அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவ்வளோ மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாங்க டிவிகே அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து காமிக்குது. அதுக்காக ஏடிஎம்கே வந்து பெரிய ஒரு பெட்டர்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களும் நாளைக்கே போய் சேர்ந்துருவாங்க, காங்கிரஸோடய போய் சேர்ந்துருவாங்க. ஆனாலுமே விஜயோடைய இன்டெகிரிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா அவர் இது ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பாக்கி இருக்கிற எல்லா கட்சியும் இருக்குது, அதாவது காங்கிரஸ் தானே வந்து ரூலிங்கில் இருந்திருக்கு இந்தியாவில். அப்படியே அவங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா காங்கிரஸ் தான். இப்போ வரைக்கும் 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் போயிட்டுருக்குது. அப்போ அவர் என்னெல்லாம் எதிர்த்து பேசினாரோ அது எல்லாம் அப்படியே நடக்குது. இதுதானே வந்து ஒரு சீமானு முதல்ல சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் காங்கிரஸ் கூட எப்படி போய் நீங்கள் சேரலான்னு சொல்ல முடியும். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், கரப்ஷனாக இருக்கட்டும், கரப்ஷனோட மொத்த உருவமாக இருந்திருக்கிறாங்க, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் மொத்த உருவமாக இருந்திருக்கிறாங்க. இல்லை சீமான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஒரு மங்கி பேலன்சிங் பண்ணுவார். காங்கிரஸ் திட்டினா உடனே பிஜேபி திட்டணும் அப்படின்னு அவராக ஒரு கற்பனை. அதுதான் அவருடைய வீழ்ச்சி ஒரு ரீசன் நினைக்கிறேன் நான். பட் அதை விட்டுட்டுலாம் பார்த்தோன்னு சொன்னால் அவர் காங்கிரஸ் கூட நீங்கள் சேர்றது எப்படி லாஜிக்கலி இல்லைன்னு சொன்னார். பட் அதே மாதிரி போய் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ எக்ஸ்போஸ் ஆகிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து இன்னொரு ஸ்டாண்டப் காமெடி ஒன்று இருக்கும். என்ன ஸ்டாண்டப் காமெடின்னு சொன்னால், இது போல் கமல்ஹாசன் கட்சியில் இருந்தாங்க, அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போய் டிஎம்கேல சேர்ந்தாங்க, அப்புறம் கமல்ஹாசனே போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு,
அப்போ வந்து பார்த்தா நீ ஒரு கம்பெனியில் வந்து சண்டை போட்டு வேறு கம்பெனிக்கு மாறுற, பார்த்தா யார் உன்னோட மேனேஜர் இருந்தால் அவரும் அந்த கம்பெனிக்கு வந்துட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னு சொல்லி கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, பட் ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியன். யாருன்னு மட்டும் பேர் சொல்லுங்களேன் கமெண்ட்டில். ஸோ அதே போல் இப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு சிலர் எனக்கு இஃப் ஐம் நாட் ராங் திருச்சி வேலுசாமின்னு நினைக்கிறேன், அவர் காங்கிரஸ்காரர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து காங்கிரஸை பயங்கரமாக திட்டிட்டு டிஎம்கே கூட சேர்ந்துருக்காங்க, திட்டிட்டு விஜயை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்துருச்சு. இப்போ அவர்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பாட், அதே ஸ்பாட் நம்ம மக்கள் நீதி மையம் ஸ்பாட்லேயே தான் இருக்குது. பாருங்களேன், 2 பேரும் அப்படியே இருக்காங்க பாருங்கள். கமல்ஹாசன் வந்து அப்படியே போய் விஜய் கூட டிஎம்கே கூட சேர்ந்தார், இவர் வந்து அப்படியே போய் காங்கிரஸ் கூட சேர்ந்துருக்கிறாரு. ஸோ எல்லாம் ஒரே பிளே புக் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த சினிமாலலாம் வந்து அதே கதையை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி திரும்ப இன்னொரு கதையை எடுக்கிறாங்களா, படம் எடுக்கிறாங்களா, அதே போல் தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். மக்கள் தான் பாவம் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்த நியூஸ் பார்த்த உடனே தோணுன விஷயங்கள், அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கார்த்திக் சிதம்பரம் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆமாம் அவர் தான் சொல்கிறார், மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதனால் நான் போகிறேன்றாங்க, அது தப்பான லாஜிக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, லோக்சபா பற்றி இப்போ கவலைப்பட வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் அஃபிஷியல் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனோட அறிக்கையில் வந்து லோக்சபாவில் கூட்டணின்னு வருது. இப்போ அவங்களுக்குள்ள எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு பெருசாக ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளோ கரெக்டாக இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ இந்த டைமும் வெளிப்பட்டுருக்கு. ஆனால் என்ன காங்கிரஸ் திரும்ப தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்லேயும் டேக் பார்ட் பண்ண போகிறாங்க, லோக்சபாலையும் அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸுக்கும் நல்ல லக்கு தான். ஆக்சுவலாக இதுதான் வந்து ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தார் முதல்ல இருந்தே. அவர் சொன்ன நிறைய விஷயத்தை பொதுப்பாக இருந்திருக்கு. எனக்கு அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள், அதாவது சீமானை வந்து சிஎம் ஆக்கணும்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஆனால் இது சொல்லிட்டே இருந்தார், விஜய் வந்து ராகுல் காந்தி கூட போயிடுவார், அதனால் நீங்கள் அவர் தடுக்கணும், இல்லை காங்கிரஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும் சொல்லிட்டே இருந்தார். ஸோ பாருங்களேன், கரெக்டாக டிஎம்கே சிங்க் ஆகும்போது அதை விட்டுட்டு அப்படியே வந்து விஜய் கிட்ட தாவிட்டாங்க காங்கிரஸ். இதை அப்படியே பிஜேபி பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபியை வந்து அவ்வளோ தூரம் கழுவி ஊற்றிருப்பானுங்க. இவங்க வந்து ஒரு கட்சியை சுரண்டுறாங்க, ஒரு கட்சி மேலே முதுகில் மிதித்து ஏறுறாங்க, ஒரு கட்சியை சாப்பிட்றாங்க, ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, தேவைக்கணும் அப்படி தாவிட்டாங்க, இப்படி செல்ஃபிஷான இவ்வளோ தூரம் பேசியிருப்பாங்க. அது அப்படியே காங்கிரஸ்க்கு இப்போ பொருந்தும், தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு அப்படியே பொருந்தும். பார்ப்போம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் கேட்கும்போது? உங்களுக்கு என்ன தாட் ஓடிச்சு? அடுத்து ஏடிஎம்கேயும் சப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதை நம்ம கண்டினியூஸாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தோணுது, என்ன நியூஸுங்கிறத. உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம். அரிவாரத்திலிருந்து அடி செங்கல் வரை உருவேன்னு சொன்னவர் அவரோட செங்கலை வந்து உருவி இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவி கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி, திமுக யார்கிட்ட போகணும்னு யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாரு, அவர் கனிமொழிகிட்ட சேர்றதா ஸ்டாலின்கிட்ட சேர்றதான்னு செந்தில் பாலாஜி யோசிப்பார். திமுக என்கின்ற கட்சி 2026க்கு பிறகு இப்படித்தான் இருக்க போது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அதெல்லாம் செங்கல் உருவப்பட்டது இல்லையா? ஒரு செங்கலாக வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு.